அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இரவுல நகர்மலம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் களைப்பாகுது. ஒரு இடத்துல ஒதுங்கி ஓரமா ஓய்வெடுக்கலான்றையில அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து மகளும் தாயும் பேசிக்கிறாங்க. நாம கலந்து வச்சிருக்கிற பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துருமா, நாம காலையில அதிக விலைக்கு அதை விற்று விடலாம் அப்படின்னு சொல்லல. அந்த பெண் சொன்னா, இதை ஜனாதிபதி தடுத்து வச்சிருக்கிறாரே, தடை செஞ்சிருக்கிறாரே, எப்படி நான் கலக்கிறது அப்படின்னு கேட்கல. ஜனாதிபதி என்ன பார்த்துக்கிட்டாமா இருக்கிறாரு அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்க. இப்ப அந்த மகள் சொன்னா, ஜனாதிபதி பார்க்கல, இருளுக்குள்ள கருப்பு எறும்பு ஊறிக்கிட்டு போறத கூட இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த செயலை அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அதனால செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ்வுடைய அச்சம் அந்த பெண்ணின் மீது பாசத்தை ஏற்படுத்துச்சு. காலையில கூப்பிட்டு அந்த பெண்ணை பாராட்டினாங்க. தன் மகனுக்கே திருமணம் முடிச்சு மருமகளாக்கிக்கிட்டாங்க. இரண்டாம் ஹலீஃபா ஜனாதிபதியினுடைய மருமகளாக அந்த இறையச்சமுள்ள பெண் ஆனாள் என்பது வரலாறு. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நாமும் வியாபாரம் செய்யறோம், பல்வேறு விதமான வியாபாரங்கள். இன்னைக்கு கலப்படம், இரண்டாம் தர பொருட்கள்ங்கிறது அதிகமாகிருச்சு. எனவே எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலயுமே கலப்படம். பால்ல தண்ணீரை கலக்கிறோம், வெத்தலை விற்கிறோம்னு சொன்னா அந்த வெத்தலைக்குள்ள காஞ்ச வெத்தலையை வச்சிடறோம், அழுகி போன வெத்தலைகள் இருக்கிறது. அதே மாதிரி அரிசி, பருப்பு, இதுல எல்லாத்துலயும் கலக்கி வச்சிடறாங்க. காப்பி பொடி, மிளகா பொடி, இப்படி எல்லா விஷயத்திலேயுமே கலப்படங்கள் பெருகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த இறையச்சத்தோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைத்து வியாபாரிகளுக்கும் தருவானாக.